சீட்டிங் போச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஹோட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு 60க்கு மேலே. வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சூப்பரான விண்டேஜ் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், நான் உங்களுக்கு இந்த வண்டி வந்து ரைட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு 1987 இன் சுசுகி மேக்ஸ் 100R அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சுசுகினா இந்தியா, ஐஎன்டி இங்கே பாருங்க, இந்தியா சுசுகி. வண்டி வந்து மேட் இன் ஜப்பான். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கே டிசைன் பண்ணப்பட்ட வண்டி. இது வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 45,000 கொடுத்து ஓனர் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு அப்படியே லுக்கு Yamaha RX 100 மாதிரியே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ வண்டியை நம்ம இப்போ ஓட்டி பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து செட்டப் வந்து புது செட்டப். இதில் வந்து ரவுண்ட் டூம் வரும், இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சுவிட்சஸ் எல்லாமே சாம்பராயோட சுவிட்சஸ் போட்டிருக்காரு. பெயிண்ட் வந்து இதோட ஸ்டாக் பிளாக்கு, அது வந்து ப்ளூ பண்ணியிருக்காரு. அண்ட் தென் சீட்டோட குஷன் வந்து மாற்றிருக்காரு. அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, ஹேங்கிங்கில் இருக்குது. ஃபியூல் ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் ஒரு காலத்தில் பார்த்தோம், இப்போலாம் பார்க்கவே முடியாது. ஆனால் இது வந்து வாங்கி போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஸ்டாக் கிடையாது, இதுவும் ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இது வந்து ஸ்ப்ளெண்டரோட பிரேக் ஷூ, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே. அது மாதிரி டைல் லைட்டு இதுவும் புதுசாக வேறு வண்டியோடு தான் மாற்றி போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கிடச்சிருக்கு அவருக்கு ஸ்டாக்கு. சூப்பர். அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் இது வந்து பிளாட்டினாவோடது, பஜாஜ் பிளாட்டினாவோடது எடுத்து போட்டிருக்காரு. அப்புறம் எக்ஸாஸ்ட்டும் வந்து ஸ்டாக் கிடையாது, அதுவும் மாற்றிருக்காரு. ஸோ வண்டி வந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 2 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னாவே அந்த பிக்கப்பு. செகண்ட் திங் வந்து இதோட சவுண்டு ரொம்ப யூனிக்கான எக்ஸாஸ்ட் நோட்டு, ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொன்று இதில் ஃபீச்சர் என்னென்னா, வண்டி நீங்கள் வந்து 3rd கியர்லேருந்து வண்டி மூவ் ஆகுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 3rd கியர்லேருந்து மூவ் பண்ணலாம். அது வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர். அண்டு ஒன் மோர் திங், இதோட கியர் ரேஷ் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் நீங்கள் போக முடியும். டப்புன்னு நீங்கள் கியர் உடனே ஷிஃப்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப தூரம் போயிட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். அண்ட் இதோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது கம்ஃபர்ட்டு. அந்த மாதிரியான கம்ஃபர்ட். சீட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பில்லியன் உட்காந்துட்டு போகலாம், ஹில்லில் நீங்கள் ரைட் பண்ணலாம், ஹில்லாம் தாராளமாக ஏறும். இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 PS 5500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 9.6 Nm 5000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுவே ஒரு சூப்பரான விஷயம் தான். நல்லா 9 Nm டார்க்னா போதும். அடுத்து முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா இதோட மைலேஜ். இந்த அளவுக்கு பவர் டார்க் இருந்தாலும் மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட 45 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ஸ்டாக்கில் வந்து 50க்கு மேலே கிடச்சதாக சொல்கிறாரு. ஸோ இப்போ 45 கிடைக்குதுங்கிறாரு. அது பெரிய விஷயம் தான். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து லாங் ட்ரிப்லாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், ரெஸ்ட் விட்டு. ஸோ வண்டி வந்து நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். இது வந்து ஓனர் வந்து 110 வரைக்கும்லாம் கிளாக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. பட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. மேபி நம்ம வந்து இந்த மாதிரியான வண்டியெல்லாம் ஓட்டிட்டு இது ஓட்டுறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. பட் எனிவே, ஆனால் இதுலேயும் RX 100லாம் டாப் ஸ்பீடு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இனிமே நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வண்டி சுற்றி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. எஸ். ஸோ இந்த மாதிரியான பைக்கில் என்ன பியூட்டினா, ஸ்போக்ஸ் வீலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிம்மு அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் நீங்கள் நீட்டாக வச்சுருக்கணும். நீட்டாக வச்சுருந்தேன்னா பார்க்குறது வந்து பலன்னு இருக்கும். இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து வண்டியை ரைட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்காரு. டர்ன் இண்டிகேட்டர், நியூட்ரல், அப்புறம் லோ பீம், ஹை பீம், ஆயிலு, இந்த பக்கம் ஒரு டர்ன் இண்டிகேட்டர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், மினிமலிஸ்டிக்காக இருக்குது. என்ஜின் கில் ஸ்விட்ச்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸ்டாப்பு, இது வந்து ரன்னு. ஓகே. ஸோ இது வந்து என்ன அட்வான்டேஜ்னால், கீரில் இருக்கும்போது நீங்கள் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 106 kg தான். ரொம்ப லைட் வெயிட் அதிகமாக இருக்குது, ஓட்ட முடியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வண்டி தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கியர் தான். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி அமுத்துறோம், ஃப்ரண்ட்டில் அமுத்துற மாதிரி தான் டைப். ரைட், உட்காந்தாவே பாருங்கள். சீட் ஹைட் வந்து ரொம்ப கம்மி. 780 mm நினைக்கிறேன். 780, 760, 770 mm ஆகுது. இவர் கொஞ்சம் குஷன்லாம் மாடிஃபை பண்ணியதுனால இன்னும் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீட் ஹைட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நியூட்ரலில் இருக்கேன். வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, இங்கே பாருங்கள், ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகுது வண்டி. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். சவுண்டு பாருங்கள், இங்கே பாருங்க.
அடுத்து ஒரு சில்லி விஷயந்தான், பட் நான் அது உங்கள்கிட்ட சொல்லணும். எவ்வளோ பேருக்கு 2 ஸ்ட்ரோக் அந்த ஸ்மெல்லு பிடிக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ இதில் வந்துட்டு ஃபியூயல் ப்ளஸ் ஆயில் சேர்த்து தான் ஊற்றணும். அதுக்கு ஒரு தனியாக வந்து இங்கே ஆயில் வச்சுருக்காரு, ஆயில் சம்ப் வச்சுருக்காரு, அதில் போட்டுக்கிறாராமா. இப்போ 2 ஸ்ட்ரோக்கை பொறுத்த அளவுக்கு பெட்ரோல் போடணும், அதுக்கு சேர்த்து வந்து ஆயிலும் போடுவாங்க. ஸோ அது இல்லாமல் இன்ஜின் ஆயில் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஓட்டலாம். இப்போ ஃபஸ்ட் கியர், யா செகண்ட் கியர் போட்டிருக்கேன். சவுண்டு பார்த்தீங்களா? ஸோ இதோட சவுண்டு எப்படின்னா, என்ஜின் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதோட அவுட்புட்டு நீங்கள் சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேர்டு கியர் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ரைடிங் போஸ்டர். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. தேர்டு கியர். ஸோ வண்டி வந்து செம்ம அஜால் பாருங்க, சூப்பராக ஓட்ட முடியுது. பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரியா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரம் அந்த சவுண்டை என்ஜாய் பண்ணுங்க. இதோ இந்த சவுண்டு. சஸ்பென்ஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சாஃப்ட். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் போல், நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நான் காலில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கேன். சீட்டிங் போச்சு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட். ஹைட்டாக இருக்கவங்க குள்ளமாக இருக்கவங்க 2 பேருமே இந்த வண்டியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர் நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஹியர் வி கோ. இந்த வண்டியில் வந்து டிஸ்கில் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிரேக் வந்து பார்த்து தான் பிடிக்கணும். ஏன்னா ட்ரம் பிரேக்கு லாக் ஆகும், ஓனரே சொல்லியிருக்காரு. ஃபோர்த் கியர், டாப் கியர் போட்டேன். எவ்வளோ போகுதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓ மை காட், guys, absolutely wow. டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த அளவுக்கு நீங்கள் எப்படி டர்ன் பண்ணலாம். Here we go. இதில் வந்து 40 வரைக்கும் வந்து அப்படியே ரொட்டேஷன்லாம் சூப்பராக இருக்குது. இன்ஜினோட ரொட்டேஷன் வண்டியில் வந்து எங்கேயுமே வைப்ரேஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 40க்கு மேலே ரொம்ப அழுத்தி ஸ்ட்ரெச் பண்ணினீங்க அப்படின்னா அந்த அப்படிங்கிறது ஹேண்டில் பாரில் வருது. மற்றபடி வேறு எங்கேயுமே எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடையாது. ஆனால் அது வைப்ரேஷன் இல்லை, அந்த பஸ்ஸு அப்படியே அந்த ஸ்டார்ட் ஆகுது. டிக் 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 டிக். காரணம் சூப்பராக பண்ணியிருக்காரு. காய்ஸ், இந்த மாதிரி வண்டிலாம் வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ நாளுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல மார்க்கெட்டில். ஓட்டி பாருங்கள், வேறு லெவலான ப்ளஷர். ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக ரைட் பண்ண முடியுது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கம்ஃபர்ட்டு, பிரேக்கிங், கண்ட்ரோலாக இருக்குது வண்டி. நான் நினச்சேன் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் செட்டப்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாத நாம, ஏன்னா சிங்கிள் ஃப்ரேமு சஸ்பென்ஷனும் ஸ்டிஃபாக இல்லை, ரொம்ப இதாகுமோ ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குமோன்னா 60 அது ஸ்பீடாக போக போக வண்டி வந்து ஸ்டேபிள் ஆகிடுது. அது எப்படின்னு தெரில, ஆனால் வண்டி நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது. திரும்ப இங்கே ஆனால் போக முடியுதான்னு பார்க்குறேன் நான். சரி, ஈஸியாக டர்ன் பண்ண முடியுது. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், டோட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு 60க்கு மேலே.
மை காட். அண்ட் இந்த மாதிரி வண்டிலாம் வந்து ராயல் என்ஃபீல்டு மாதிரி ரைட் பண்ணோம். நீங்கள் வந்து போட்டு முறுக்கிட்டுலாம் கூடக்கூடாது, அப்படியே பொறுமையாக நிதானமாக அப்படி போகணும். இந்த மாதிரி போகணும். ஸோ இந்த மாதிரி நிதானமாக போகணும். ஒரு 40-50 ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அண்ட் இப்போ இருக்க எமிஷன் நாம்ஸ்க்கு வந்து எனிவே நீங்கள் வந்து புது பைக் வாங்க போகிறதில்ல, பட் இருக்கிற வண்டி ரீஸ்டோர் பண்ணி ஓட்டலாம்னா தாராளமாக ஓட்டலாம். ஏன்னா அது உங்களோட மணி, ஓகே, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ரீஸ்டோர் பண்ணி நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். ஸோ இது நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு நான் ரைட் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கணும் போல இருக்குது. கியர் ஷிஃப்டிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கிளச் வந்து ரொம்ப ரொம்ப லைட் ஆக்சுவலாக. ஸோ பழைய வண்டிலாம் கிளச்சு டைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா ஃபீல் இருக்குல்ல, ஆனால் இது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ நல்லா வேலை பார்த்துருக்காங்க ரீஸ்டோர் பண்ணவங்களும். இதில் பியூட்டி என்னென்னா, நீங்கள் வந்து கியர் இடிக்காது சீக்கிரமாக. இதில் நீங்கள் வந்து தேர்ட் கியர் போட்டுட்டு அப்படியே போகலாம். கார்னரிங்லாம் பாருங்கள் அசால்ட்டாக. வண்டி லைட் வெயிட்டாக இருக்குல்ல, எப்படி வேலை ஓட்ட முடியுது. வண்டி கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக வந்து இதில் வண்டி கற்றுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் டேர்னிங் ரேடியஸை. ஆல்ரைட் ஃபேன்ஸ், ஸோ செம்மையாக ஃபன்னாக இருந்தது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. 100% வேல்யூ ஃபார் மணி. இது நீங்கள் வந்து இப்போ வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% வேல்யூ ஃபார் மணி. வாங்கி ரீஸ்டோர் பண்ணி ஓட்டுங்க, சூப்பராக இருக்குது. எந்த குறையும் நீங்கள் சொல்ல முடியாது. நல்ல மெக்கானிக் கிடச்சாங்கன்னா தாராளமாக நீங்கள் வண்டியை வாங்கி எடுத்து ஓட்டலாம். மைலேஜ் அப்படிங்கிறது 45-50 கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ எடுத்து ஓட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட 2 ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு எதனா வண்டி 2 ஸ்ட்ரோக் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.